இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க என்னமோ ஸ்கூலுக்கு போனீங்க, ஆனா அந்த ஆத்மா வீட்ல தான் இருக்கு. பைத்தியக்காரி, நீ சொல்றது ஏன் கூட தான் இருக்க. ஐயோ இல்லம்மா, வீட்ல அந்த தோட்டக்காரன் பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ஓ இல்லன்னு சொல்றேன்ல, போன வைடி. மந்திரவாதி என் பக்கத்துல இருக்கான்னு சொல்றான், நீலா வீட்ல தான் இருக்கான்னு சொல்றா. இப்ப அத இங்க இருக்கா இல்ல வீட்ல இருக்கா? ஆனா இந்த பசங்களை சும்மாலாம் அடிக்கூடாது. ஒருத்தருக்கு கூட அறிவே இல்ல. மனோ, குழந்தைங்களை பத்தி அப்படி தப்பா பேசாத. ஆமா, இப்ப இந்த எலெக்ஷன்ஸ் என்ன அவ்வளவு முக்கியமா? இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இது வேற தேவையில்லாம. வேணாம் மனோ, இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு கோபம் வரும். இந்த பசங்களுக்கு டிசிப்ளின் ஒண்ணு தெரிஞ்சாதானே. அன்னைக்கு அந்த அஞ்சலி சாவு வரைக்கும் போயிட்டு வந்துட்டா, இவங்களும் அப்படி போயிட்டு வந்தா அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். மனோ, ஐயோ, மந்திரவாதி சொன்ன மாதிரி என் பக்கத்துல தான் இருக்கு. பசங்களோட ஹெல்த்த நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்படுறேன்னு யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. அன்னைக்குதான் அஞ்சலிக்கு அப்படி ஆச்சு. இப்ப எலெக்ஷன்ஸால ஐயோ இவங்க 3 பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்? என்ன ஆனாலும் சரி, இந்த எலெக்ஷனால பசங்க ரொம்ப கஷ்டப்படாம பாத்துக்கணும். நல்லா பாத்துக்கணும். மனோ, எதுக்கா கவலைப்படுற? அப்புறம் ஏண்டி என்னென்னமோ பேசுற? நீ அப்படி பேசின உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு தெரியுமா? ஐயோ, கூலாச்சா இல்லையான்னு தெரியலையே. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். குப்தா, சொல்லு மகளே. இவ்ளோ நேரமா பாத்துட்டு இருக்க, இங்க யாரும் இல்லல்ல? நீங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? எங்க பூர்வீகர் கிட்ட. பூர்வீகரா? அவங்க யாரு? எங்க இருப்பாங்க? பூர்வீகர்னா எங்க மூதாதையர்கள், அவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அம்மா, ஒரு ஆத்மாவை பிடிக்கிறதுக்கே தலை சுத்தி விழுந்துருவோம் போல இருக்கு. இவர் என்ன நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆமா குப்தா, இங்கன்னா எங்க? எங்கன்னா இதோ இங்கதான் இங்கதான் இங்கதான். என்ன இந்த செடியெல்லாம் உங்க பூர்வீகரா? ஆமா பாலகி, மனுஷங்க உயிர் விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செடியெல்லாவும் உயிர் தெழுவாங்க. அதுக்குதான் நான் தோட்டக்காரனா ஆனேன். இறந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க செடி ரூபத்துல இருப்பாங்கன்ற லாஜிக் ஃபர்ஸ்ட் டைமா நான் கேக்குறேன் குப்தா. உனக்கு தெரியாத விஷயம் மேல இருக்கிற ஆர்வம் கண்ணுக்கு தெரியுற இந்த குப்தா மேல ஏன் இருக்க மாட்டேங்குது? நீ இப்படி வெக்கப்படும் போது எனக்குள்ள ஒரு 100 வீணை வாசிக்கிற மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் 1000 கொசு உள்ள வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன கொடுமை தோட்டக்காரா, இது என்ன கொடுமை? நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசுறத நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. ஓ ராசுகுட்டி ரத்தோடு, நீ இப்படி எல்லாம் எங்க உணர்ச்சிகளை காயப்படுத்தாத சொல்லிட்டேன். அப்புறம் எங்க மனசு கஷ்டப்படும். நிறுத்துங்க. கடைசியில நீங்களும் லவ் டைலாக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் நீலா, வர வர வேலையை பாக்குறத விட்டுட்டு ஓபி அடிக்கிற. போய் உள்ள போய் வேலையை பாருப்ப. இனிமே நிறைய விஷயம் நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அது எல்லாத்தையும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது பாலகி, உன்னால புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏற்கனவே காலம் தாமதமாயிடுச்சு. நாம நம்ம லோகத்துக்கு போகலாம், சீக்கிரம் வா. ஆனது ஆச்சு, ஏன் மோதிரத்தை என்கிட்ட குடு பாலகி. உங்க மோதிரம் என்கிட்ட இல்ல. அது உன்கிட்ட தான் இருக்கு பாலகி. இல்லன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட தான் இருக்குன்னு நான் சொல்றேன்ல பாலகி. உண்மையிலேயே உன்கிட்ட இல்லன்னு உன் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணு, சொல்லு பார்க்கலாம்.
சின்ன குழந்தைங்க மேல சத்தியம் பண்ண சொல்றீங்க? இப்படி எல்லாம் கேட்கலாமா? ப்ளீஸ் இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசாதீங்க. மகளே 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 நில்லு மகளே மகளே. ஜெகநாதா, நல்லபடியா கேட்டோம் வாங்க முடியல, கத்தி கேட்டோம் வாங்க முடியல. இப்ப எப்படிதான் அந்த மோதிரத்தை நான் வாங்குறது? நான் இந்த லோகத்துல தான் இனி இருக்கணுமா? யமலோகத்துக்கு பயணிக்க முடியாதா? நீ எனக்காக ஒரு உயிர் எடுத்த, நான் உன் உயிரை காப்பாத்தினேன். இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஊரை விட்டு போறதுக்காக தானே நீ போன் பண்ணி பணம் கேட்டதும் எடுத்துட்டு வந்த. நீங்க கொடுத்த பணமே எனக்கு பத்தலையே மேடம். ஆனா நீங்க என்னடானா எனக்கு என்னமோ ஃபேவர் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் மாட்டிக்கிட்டேனா நீங்களும் கூட சேர்ந்து மாட்டிப்பீங்கன்னு தானே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணது. இல்லனா என் உயிரே போனாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். என்னடா மிரட்டுறியா? ஐயோ, உங்க உப்ப தின்னவன் உங்களை போய் மிரட்டுவனா மேடம்? சரி, இப்ப எதுக்காக போன் பண்ணன்னு சொல்ல. நான் ஊரை விட்டு போகணும். கார்ல டிராப் பண்ணணும்னு சொல்றியா? அடச்சா, உங்களுக்கு ஏன் அவ்வளவு சிரமம் மேடம்? பணம் கொடுங்க, நானே ஏதோ ஒண்ணு பண்ணி இங்க இருந்து கிளம்பிடுறேன். நான் இங்க இருந்தேன்னா அந்த மிலிட்டரிக்காரங்கிட்ட எப்ப வேணாலும் மாட்டிப்பேன். நான் மாட்டக்கூடாது அப்படின்னா இந்த ஊரை விட்டு முதல்ல போய் ஆகணும். நான் இந்த ஊரை விட்டு போகணும்னா எனக்கு முதல்ல பணம் வேணும். கொடுத்தீங்கன்னா என் வழியை பார்த்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். பணம் பணம் பணம். இப்பதானே பணம் கேட்டேன்னு கொடுத்தேன், மறுபடியும் இப்ப கேக்குறியே. என்ன பண்றது மேடம், என்னோட தேவை அப்படி. இதான் லாஸ்ட் டைம், கொடுங்க. நான் உங்க கண்ணிலேயே பட மாட்டேன். என்கிட்ட பணம் இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். ச்சே. நேத்தல போனை இப்படி கட் பண்ணிச்சு. மேடமோட உடம்புல கொஞ்சம் பயம் விட்டு போச்சுடா. பயம் டோஸ் கொஞ்சம் ஏத்தணும்னா எல்லாம் சரியாயிடும். இப்ப என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்னு இன்னைக்கு ராத்திரி உனக்கு காட்டுறேன். எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க?